ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்புறம் மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஒரு சேல்ஸ் கம்பெனியில் ஒரு பேக்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஒரு சேல்ஸ் கேர்ள். ஆனால் அவர் ரொம்ப புவர்னு சொல்லி அங்கே இருக்கவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயினை ஓவராக புள்ளி பண்ணுறாங்க. இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டுட்டீங்க வேற பாருன்னு எல்லாரும் இன்சல்ட் பண்ணனால ஹீரோயினுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்குள்ளே மேனேஜர் வராரு. ஒரு பெரிய பணக்காரர் லியாங் வந்து இப்போ நம்ம கம்பெனிக்கு வர போகிறாங்க, ஆஃபீஸ்க்கு வராரு. அவர் தான் நம்ம கம்பெனியோட பிரசிடென்ட்டு. ஸோ அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. நம்ம ஹீரோ தான் அந்த கம்பெனியோட எம்டி. பட் உள்ளே போகலை. கொஞ்சம் அப்படியே காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளீனர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே வரான். அவனை பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. அங்கே இருக்கிற பொண்ணுகள்லாம் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு அவன் தான் பெரிய பணக்காரன் இல்லையான்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டு போக, நம்ம ஹீரோ கேஷுவலாக போகிறான். யாருமே ஹீரோவை பார்க்கல, நம்ம ஹீரோயின் மட்டும் பார்க்குறா. சரி, இவருக்கு நம்ம ஏதாவது சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு வந்து ஒரு கோட் சூட் மாதிரி வேணும். ஸோ இங்கே எனக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கோ கொண்டு வாங்கன்னு சொல்ல, கண்டிப்பாக நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவளும் போய் எடுத்துகிட்டு வரா. என்ன மாதிரி கஸ்டமரை பார்க்குறா பாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாம் நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினை ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து காட்டுறா. இந்த ஷர்ட் ரொம்ப அழகாக இருக்கும், உங்களுக்கு மேட்சாக இருக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல, ட்ரை பண்ணலாம், பட் இது எனக்கு ஃபிட்டிங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஃபிட்டிங்காக இல்லைன்னா நான் வேற ஒன்று தரேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க ஹீரோயினை பார்த்து. போய் ஒரு கிளீனருக்கு போய் ட்ரெஸ்ஸை அவுட்ஃபிட் கொடுக்குற, என்ன பொண்ணு நீ இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணனா அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் அவன் டர்ட்டி ஆக்கிட போகிறான்னு ஓவராக பேசிட்டு, மிஸ்டர் லியாங் உங்களுக்கு நான் காஸ்டியூம் எடுத்து வரேன், தண்ணி எடுத்து வரேருங்கன்னு சொல்லிட்டு மினரல் வாட்டர் உங்களுக்காக ஸ்பெஷல் குடிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு, எப்படியாவது ஒன்று நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளே இந்த ஆஃபீஸோட முதலாளி ஆயிடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிளான் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்க, தண்ணியா உனக்கு தண்ணி வேணா வெளியே போய் குடி, இந்த மாதிரி தண்ணிலாம் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் வேகமாக அசிஸ்டன்ட் பையன் தண்ணி எடுத்து, சார் இந்தாங்க சார் குடிங்கன்னு சொல்லி கையில் கொடுக்க, ஹீரோவும் வாங்கி அந்த தண்ணியை குடிச்சா அப்படியே கீழே வைக்கிறான். அதுக்குள்ளே அவுட்ஃபிட் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொண்டு வந்து கொடுக்குறா. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட் சரியா இருக்கான்னு செக் பண்ணுறக்காக ட்ரையல் ரூமுக்கு போகிறான். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், வேற சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா தான் பார்த்துக்கிறா. ஹீரோயினை பார்த்தோன்னே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி போகிறான். ஆனால் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வருது. அவன் இப்போ தண்ணி குடிச்சான்ல, அந்த தண்ணியில் ட்ரக்ஸ் கலந்துருக்கு போல. ஸோ சுத்தமாக ஹீரோனால முடியல, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்கிறான். ஹீரோயின் வந்து, என்ன சார் உங்களோட ஃபிட்டிங் எதுவும் சரியில்லையா, ஷர்ட் பட்டன் எதுவும் போட்டு விடணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், உன்னால் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, என்னால் முடியல, அவன் எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஹீரோனுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. இல்லை சார் நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, என்னோட வாட்சை பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் சீப்பானவன் கிடையாது, எவ்வளோ காஸ்ட்லியான வாட்ச் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது, இது லிமிடெட் எடிஷன் வாட்ச், இதை வந்து இந்த கம்பெனியோட எம்டினால மட்டும் தான் போட முடியும். அப்போ நீங்கள் தான் மிஸ்டர் லியாங்கான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு அவன் சொல்கிறான். ஸோ இல்லை வேண்டாம், நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க, என்னால் முடியாதுன்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்ண, அதுக்குள்ளே பக்கத்தில் யாரோ வராங்க. அந்த பக்கத்து ரூமில் அப்படியே சத்தம் கேட்க, வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோ கூட ஹீரோயின் ஒன்றா இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் ஹீரோயின் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஹீரோயினை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஓ நீ என்ன மாதிரி பொண்ணு, பக்கத்தில் வராத, சிச்சி உன்னை பார்த்தாலே அசிங்கமாக இருக்கு எங்களுக்கு, போய் ஒரு கிளீனர் கூட போய் ஒன்றா இருக்காப்பாரு அப்படின்னு சொல்லி தப்பாக பேசிட்டு, இங்கே பார்த்தியா மிஸ்டர் லியாங்கு WeChatல என்னை ஆட் பண்ணிட்டாரு, நான் இந்த கம்பெனியோட எம்டி ஆக போகிறேன் தெரியுமா உனக்குன்னு சொல்லிட்டு ஓவராக எல்லாரும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும். ஸோ அதுக்குள்ளே அந்த கம்பெனியில் இங்கே பாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங் ஃபுல்லாக இருக்க எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்ல, எல்லாரும் அங்கேருந்து ஓடிட்டாங்க. அப்புறம் ஹீரோயினை பார்த்து, ஒன்று மிஸ்டர் லியாங் வர சொன்னார், போய் பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவோட அட்ரஸ் வாங்கிட்டு அவளும் கிளம்புறா. ஸோ அங்கேருந்து வரும்போதே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அவகிட்ட பேசி எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண இல்லைன்னு சொல்ல, இங்கே இருக்க பணத்தை நீ எடுத்துக்கோ, எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ, பக்கத்தில் இருக்கிறது பர்த் கண்ட்ரோல் பில், அதை நீ யூஸ் பண்ணிக்கோ, நான் உங்ககிட்ட தெரியாமல் தான் தப்பாக நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு, அதுக்கு இது காம்பன்சேஷனை வச்சுக்கோன்னு சொல்ல, இல்லை எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம், ஸோ வேண்டாம், நான் வந்து வேணும்னு நானும் பண்ணல நீங்களும் பண்ணல, பரவாயில்ல இது இதோட விட்டுறேன், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு உண்மையாக பணம் எதுவும் வேணாமான்னு சொல்லி கேட்க, அப்போ தான் லைட்டாக அவளுக்கு ஞாபகம் வருது, அவளோட அம்மா வந்து அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி பணம் கொண்டு வான்னு சொல்லுவாங்க. சரி கொஞ்சம் பணம் மட்டும் கொடுங்க, மற்ற எதுவும் வேணான்னு சொல்ல ஹீரோக்கு சங்கடமாக இருக்குது. அப்போ இவளும் மற்றவங்கள மாதிரி பணத்துக்காக தான் இருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்ல, நீங்கள் எனக்கு பணம் கொடுங்க, கண்டிப்பாக இந்த பர்த் கண்ட்ரோல் பில் நான் சாப்பிட்றேன், ஆனால் ஃப்யூச்சரில் உங்களை மீட் பண்ண மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் கூட நம்ம ரெண்டு பேருக்கு இடையில நடந்ததை பற்றி நான் எதுவும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் வேகமாக அந்த மருந்து எடுத்து குடிச்சிட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சமாக பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா ஹீரோயின். ஹீரோக்கு அப்பா இவ பணத்துக்காக தான் இருக்கா போல இருக்குது, சரி போனா போயிட்டு போகிறா, எதுக்கு இவளை பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் சரி ஓகே அவளுக்கு தேவையான பணம் கிடச்சிச்சு, அவளோட அம்மாவுக்கு கொடுக்கறக்கு, சரி வாங்கிட்டு அம்மாட்ட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி ரிப்போர்ட் கையில் வருது. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, அது எப்படி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன், நான் பர்த் கண்ட்ரோல் பில் எடுத்துக்கிட்டேனேன்னு சொல்ல, நீ பர்த்
பர்த் கண்ட்ரோல் பில் எடுத்துக்கிட்டா ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ப்ரெக்னன்சி தள்ளி போகும் சில பேருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு பின்பு தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குட்டி பையனும் பிறந்துட்டான். அவனோட மூஞ்சியில் ஒரு பர்த் மார்க் இருக்குது. அதை பார்த்து எல்லாரும் மான்ஸ்டர் மான்ஸ்டர்னு ஸ்கூலில் கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கான் பையன். நீ கவலைப்படாத லூலு, எல்லாம் சரியான்னு சொல்லிட்டு சரி வா போலான்னு அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்து பார்த்தா வீட்டில் எல்லாமே கலைஞ்சு கிடக்குது. ஹீரோயினோட அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், அந்த பையனை பெற்றுக்கிட்டில, உன்கிட்டேருந்து கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வந்தேன், உன் அண்ணனுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்ல, ஏமா இந்த மாதிரி பண்ணுறீங்க, அந்த பணம் எனக்கு ரொம்ப முக்கியம், என் பையனோட படிப்புக்காக வச்சுருந்தேன், எதுக்கும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு அவள் அழுதுகிட்டே இருக்கா. நீ இப்படியே தான் பண்ணுவேன், அதெல்லாம் என்னால் தர முடியாது, நீ தான் எங்கள் வீட்டு பிள்ளை, எனக்கு பணம் கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு திட்டிட்டு அம்மா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்கே ஹீரோட அம்மா நிறைய பொண்ணுகளை வர வச்சு யாரையாவது நம்ம ஹீரோக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு பார்க்க, இருக்கிற எல்லாமே பெரிய பெரிய பணக்காரங்க பொண்ணுங்க போல எல்லாரும் ஹீரோ செட்யூஸ் பண்ண மாதிரி பக்கத்தில் போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு எந்த பொண்ணையுமே பிடிக்கல. இல்லை ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்ல, இங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான பொண்ணுங்கடா, எல்லாரும் டேலண்டடாக இருக்காங்க, ஏதாவது செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல, அம்மா லூஸ் மாதிரி பேசாதீங்கம்மா, இங்கே இருக்க யாரும் எனக்கு பிடிக்கல, யாரும் பிடிக்கலன்னா உனக்கு யாரை தான் பிடிச்சிருக்கு அதை சொல்லுன்னு சொல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணோட ஒன்றா இருந்தேன், அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, சரிடா அந்த பொண்ணை பற்றி சொல்லு, அந்த சேல்ஸ் கால் தானே, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அடுத்த நாள் கிளம்பி வராங்க. ஏதோ புவர் கல்மா லேடி மாதிரி கெட்டப் போட்டுட்டு வராங்க. அங்கே இருக்காங்களே யார் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்க தான் என் வீட்டு மருமகன் சொல்லிட்டு வர. அதுக்கப்புறம் அங்கே வந்தவுடனே, இங்கே பாருமா எனக்கு சாப்பாடு ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, கொஞ்சம் சூடு பண்ணி தரையான்னு ஹீரோயின் கிட்ட கொடுக்க, ஹீரோயினும் சரின்னு வாங்கிட்டு வரா. சூடு பண்ணலான்னு போகிறா. அதுக்குள்ளே அங்கே இருக்கவங்க எல்லாரும் சீச்சி இது என்ன மாதிரி ஃபுட்டு, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் மைக்ரோவேவ்ல கொண்டு வரக்கூடாது, போ அந்த பக்கம்னு சொல்லி தப்பாக ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க. ஹீரோயின் வந்து அங்கே இருக்க ஸ்மெல் எல்லாம் போகிறதுக்காக ஒரு இது இருக்கும்ல, அதை ஆன் பண்ணி விடுறா. அப்படி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஓல்டு லேடிலாம் இங்கே வரக்கூடாது, புவரான லேடிஸ்லாம் கூட்டிகிட்டு வரீங்கன்னு செக்யூரிட்டி முதல்ல உங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல, அப்படி 2 செக்யூரிட்டி அப்படியே பிடிச்சி இழுக்க ஆன்ட்டி கீழே விழுகும்போது ஒரு பேக்கில் கைப்பற்றுச்சு. அந்த பேக் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பேக் போல், இது ரொம்ப காஸ்ட்லியான பேகு, இந்த பேக் உன்னால் வாங்க முடியுமா, இந்த பேக்கு நீ தான் காம்பன்சேஷன் தரணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே பேசுகிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் சரி பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இந்த சாப்பாடு கொஞ்சம் கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் வேறு சாப்பாடு வேணால் ஆர்டர் பண்ணி தரவான்னு சொல்ல, வேறு சாப்பாடா, சரிம்மா, ஆனால் ஒன்று அதுக்கு பதில் இந்த கடையில் நான் ஏதாவது எனக்கு வாங்கிப்பேன் ஓகேவான்னு சொல்ல, இங்கே எல்லாமே காஸ்ட்லி, நீ என்ன வாங்க போகிற அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எல்லாரும் அந்த அம்மாவை பார்த்து ஓவரா பேச, அங்கே இருக்கிற எல்லா பேக்ஸையும் அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லாமே அங்கே சூஸ் பண்ண, இதெல்லாம் மில்லியன் கணக்காகும், உங்ககிட்ட பணம் இருக்கான்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒருத்தி ஓவரா பேசுகிறா. அதை கேட்டுட்டு இந்த கார்டை ஸ்வைப் பண்ணுன்னு சொல்லி கொடுக்க, இந்த மாதிரி கார்டெல்லாம் ரேஷன் கார்டு மாதிரி, இதெல்லாம் ஸ்வைப் பண்ணால் ஒன்றும் வராதுன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா டக்குன்னு 25 மில்லியன் பணம் அந்த கார்டுலேருந்து போயிருக்கு. அதை கேட்டுனே அப்போ இவங்க பெரிய பணக்காரங்களா அது தெரியலேன்னு சொல்லிட்டு, பாட்டி பாட்டி இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அம்மாவோட பக்கத்தில் க்ளோஸாக போக, இதுக்கப்புறம் என்ன தோட்ட அவ்வளோதான் போடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ஓவரா அவங்க பேசுகிறாங்க. அப்புறம் இவ எப்படியாவது அம்மாவை கரெக்ட் பண்ணுங்கிறக்காக ட்ரை பண்ண, கண்டிப்பாக இவ தான் என் வீட்டு மருமகளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பற்றி யோசிச்சுக்கிட்டே தான் நின்றுட்டு இருக்கான். அதுக்குள்ளே அசிஸ்டன்ட் பையன் வந்து, சார் உங்களோட ரிப்போர்ட் வந்துருச்சு, எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம், ஸோ உங்களுக்கு சர்ஜரி ஒன்று பண்ணீங்களே, அதனால் இதுக்கப்புறம் உங்களால் குழந்தை பேத்துக்கவே முடியாதுன்னு ரிப்போர்ட்டில் வந்திருக்கு சார்னு சொல்ல, என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்போ நம்ம வீட்டுக்கு வாரிசே வராதா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாட்டுக்கு கத்துன்னு கத்துறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட ஒன்றா இருந்தியே, அந்த பொண்ணு எதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, குழந்தை இருக்கான்னு சொல்லி பாருன்னு சொல்ல, அதெல்லாம் இருக்காதுமா, ஏன்னா நான் அப்போவே அவள்கிட்ட பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் யூஸ் பண்ண சொல்லிட்டேன், அவள் என் கண்ணு முன்னாடியே குடிச்சிட்டு தான் போனான், ஒரு வேளை குடிச்சிருந்தாலும் அவளுக்கு குழந்தை பிறந்திருந்தா என்னடா பண்ணுறது, அதெல்லாம் இல்லைம்மா, அதெல்லாம் குழந்தை பிறந்திருக்காது, அவள் பணத்துக்காக தான் வந்தால் பணத்துக்காகவே போயிட்டா, விட்டுருங்கம்மா, இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்ல, எப்படியாவது அவளை போய் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்க. சேம் டைம் அடுத்து நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்க ஒருத்தன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண, ஹீரோயின் கத்துன்னு கத்திட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் தலை நின்று ஹீரோவும் பார்க்குறாரு. அதுக்குள்ளே ஓடி வந்து அந்த ஆள் கிட்டே ஹீரோ அப்படியே சண்டை போட, அந்த ஆள் ஐயோ நீங்களா யங் சார், சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிட்டான். அப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு நீ சிங்கிளா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களா என்ன திடீர்னு இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு ஷாக்காக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கா ஹீரோயின். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, உனக்கு குழந்தை இருக்கான்னு சொல்லி கேட்க, எனக்கு குழந்தை இல்லை, நான் சிங்கிள் தானா அப்படின்னு சொல்ல, குழந்தை இல்லையான்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா ஒரு வேளை எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கவே இல்லை, என்ன நினைக்க போகிறாங்களோ ஒன்றும் புரியல. அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எனக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறா. குழந்தை பிறந்திருக்கா, ஆமாம் அது உங்கள் பையனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியே அவனுக்கு இருக்க பர்த் மார்க்கை பார்த்துட்டு இவர் வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவார்ல, ஸோ அவர்கிட்ட காட்டலான்னு
சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டலான்னு சொல்லிட்டு எடுக்கிறா. அதுக்குள்ளே அங்கேருந்து வேற ஒரு பொண்ணு வரா. இவ பேர் லின்னு. லின்னை பார்த்தனையும் அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் அந்த பக்கம் போயிட்டா. ஆனால் லின்னுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே இவளை கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கா. ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்தால அதனால. அதுக்கப்புறம் குட்டி பையனுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டா ஹீரோயின். இன்னைக்கு ஒரு நாள் என் கூட ஸ்டே பண்ணிக்கிட்டோன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க அங்கே இருக்க மேனேஜரும். ஆனால் அங்கே இருக்க எல்லாரும் குட்டி பையனை பார்த்து ஓவரா தப்பா பேசுறாங்க. அவன் மூஞ்சி பார்த்தியா எப்படி இருக்குன்னு, சீச்சி பர்த் மார்க்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓவரா பேசுறாங்க. பார்க்கறதுக்கே குட்டி சத்தா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி இருக்கு குட்டி பையனுக்கு. நீ கவலைப்படாதப்பா, அவங்கெல்லாம் பேசிட்டு போறாங்க, எனக்கு தெரியும் என் பையன் ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டு நீ இங்கே வான்னு சொல்லி ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறா. நீ இங்கேயே இருந்து விளையாண்டுட்டு அம்மா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு லீலி பையன் அங்கே தான் நின்று விளையாண்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே போயிட்டா. அப்புறம் அந்த லின்னு வரா. ஹீரோயினை பழி வாங்குறதுக்காகவே அவன் நாயை தூக்கிட்டு வரா. இங்கேதான் அவ இருப்பா, அவளை கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணணும், அசிங்கப்படுத்தாம போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நாயை தூக்கிட்டு வர என்னோட டாக் அதாவது என்னோட பேபிக்கு ஒரு சின்ன ஜுவல் செட் வாங்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் அங்கே இருக்க ஃபுட் எல்லாம் கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் என் டாகு கூட பிடிக்காது, சீப்பான ஃபுட் கொண்டு போ, நான் கேட்ட ஜுவல்லு கொண்டு வான்னு சொல்ல இது நல்லா இருக்கும் உங்க டாகுக்கு பாத்தீங்களான்னு சொல்ல என் பேபிக்கு இது போட்டா அழகா தான் இருக்கும், பட் இதை விட கொஞ்சம் பெட்டரா நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியுமா ஷென் ஃபேமிலியோட பொண்ணு தான் நான், அது மட்டும் இல்லாம லியாங் ஃபேமிலிக்குள்ள வாழ போற பொண்ணு, ஸோ காஸ்ட்லியானது வேணும். அப்புறம் இங்கே வா நீ தான் சர்வீஸ் பண்ணணும் இன்னைக்கு என்னோட டாகுக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஹீரோனோட பேர் போட்டிருக்கு. அந்த பேட்ச் எடுத்துறா. என்னோட டாகுக்கும் உனக்கு ஒரே பேரா, எனக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பேட்ச் தூக்கி கீழே போட எடுக்கலான்னு ஹீரோயின் கையை வைக்க கையை மிதிக்கிறா. இங்க பாரு உன் பேரை மாத்து, என்னோட பேபியோட பேர் உனக்கு வைக்க கூடாது, என் பேபி எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, இந்த மாதிரி பூவரான சீப்பான பொண்ணுக்கு அந்த பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சாரி மேடம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. வேற வழி இல்லை ஹீரோயினுக்கு, ஏன்னா அவளுக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், இவங்க எல்லாரும் இன்சல்ட் பண்றாங்கன்னு இந்த வேலையை விட்டுட்டும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு சரி மேடம் இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யறேன், உங்களுக்கு சர்வீஸ் நான் பண்ணும்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே என்னோட பேபிக்கு நீ தான் ஜுவல் போட்டு விடணும், போட்டு விடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. அவளுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி தன்மானத்தை விட்டு வேலை பார்க்கணுமாங்கிற மாதிரி யோசிக்கிறா. பட் வேற வழி தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் போடுறேன் மேம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நெக்லஸ் எடுத்து போடலான்னு போக அந்த நாய் ஒரு குலைக்குது. பயந்து போய் டக்குன்னு ஹீரோயின் இந்த பக்கம் கீழே விழுக என்ன தைரியம் இருந்தா என்னோட பேபியை நீ ஹர்ட் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இவன் ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டா. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. மேடம் அவங்க எதுவுமே பண்ணலையேன்னு சொல்லி அங்கே இருக்க அசிஸ்டன்ட் பேச வராங்க. இவதான் எல்லாத்துக்கும் காரணம், இவளை பார்த்துதான் என் பேபி பயந்துருச்சு, ஒரு குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது அவனுக்கு, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கேக்கு அதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கேன். இது எல்லாத்தையுமே அங்க இருக்க ஒரு கஸ்டமர்ஸ் லைவ்ல காட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினை புள்ளி பண்ற சென்னை எல்லாருமே பாக்குறாங்க. ஹீரோவும் அந்த வீடியோவை பார்க்க அதுக்கப்புறம் அங்க ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு வந்து இங்க பாரு உன் அம்மா அங்க எல்லாரும் ரொம்ப புள்ளி பண்றாங்க, போய் சேவ் பண்ணு போ அப்படின்னு சொல்லி எப்படியாவது அந்த குட்டி பையனை அங்க அனுப்பணுங்கிறதுக்காக இந்த லேடி பிளான் பண்ண கரெக்டா அம்மாவை சேவ் பண்றதுக்காக குட்டி பையன் வந்துட்டான். என் அம்மா மேல கை வைக்காதீங்கன்னு சொல்லி பிடிச்சி அப்படியே அவளை தள்ளி விட சென்னு டம்முன்னு கீழே விழுந்துட்டா. என்ன தைரியம் தான் என் மேல கை வச்சிருப்ப, உன்னை பார்த்தா குழந்தை மாதிரியா இருக்கு, மான்ஸ்டர் மாதிரி இருக்கு, நீ எல்லாம் எதுக்கு இங்க இருக்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவ பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் இது எல்லாத்தையுமே வீடியோல லைவ்ல அப்படியே பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ அண்ட் ஃபேமிலி எல்லாருமே பாக்குறாங்க. அம்மா சொல்றாங்க கண்டிப்பா இது உன்னோட குழந்தைய தான் இருக்கும், அவன் மூஞ்சில இருந்தா அதே பர்த் மார்க் இங்க இருக்கு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் எல்லாத்தையும் கூப்பிடுறேன், சீக்கிரம் இப்பவே நம்ம இந்த கம்பெனிக்கு போறோம், என் மருமகளையும் பேரனையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க. என் பையன் ரொம்ப பாவம், ப்ளீஸ் விட்டுருங்க, அவன் வேணும்னு இதெல்லாம் பண்ணலன்னு சொல்ல அந்த சென்னு சும்மா இருக்க மாட்டேங்கிறா. போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறா அந்த குட்டி பையனை. அங்க இருக்க யாருமே அந்த குட்டி பையனை காப்பாத்தணும்னு தோணல. ப்ளீஸ் விட்டுருங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என் பையனை மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்ல ஒன்னும் பண்ணாம மாட்டேன்னு நினைக்கிறியா இருன்னு சொல்லி ட்ரங்க்ஸ் எல்லாம் தூக்கி அப்படியே ஹீரோயின் மேல ஊத்துறா. இப்படியே ஹீரோயின் ஓவரா புள்ளி பண்ண ஹீரோயினுக்கு என்ன பண்ணுதுன்னு புரியல. பயந்து போய் அப்படியே ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. வேணாம் இந்த வேலையை விட்டா நமக்கு தான் கஷ்டம், நம்ம குழந்தைய கூப்பிட்டு எங்க போக முடியும்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டே நிக்கிறா. இங்க குழந்தைய ஒருத்தவங்க பிடிக்க ஹீரோயின் ஒருத்தி புள்ளி பண்ணன்னு அப்படி அங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இங்க இருந்து போனா போதும் அப்படிங்கிற மாதிரி அவளும் யோசிக்கிறா. சுத்தி இருக்க எல்லாரும் ஹீரோயினை ஓவர் டார்ச்சர் பண்றாங்க. அப்படியே முடிய பிடிச்சிருக்கு. உன்னை ஈஸியா போக விட்டுருவேன்னு பாக்குறியா, உன்னை விட மாட்டேன், நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா நீ அனுபவிச்சு ஆகணும்னு சொல்ல நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா. இவ இப்படித்தான், இவளோட கேரக்டரே சரி இருக்காது, இவ யாரை பார்த்தாலும் கரெக்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க அங்க எல்லாரும். உன்னை அவ்வளோ ஈஸியா விட்டுருவேனா, நீ லியாங்கிட்டயே க்ளோஸா இருக்கணும்னு ட்ரை பண்றீங்கன்னு சொல்ல நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, எனக்கும் அவருக்கு இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு சொல்ல இவளை சும்மா விடக்கூடாது, பிடிங்க அவளன்னு சொல்லிட்டு அப்படியே ஷென்னு ஓவரா ஹீரோயின் அடிக்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. குழந்தைய ஒரு பக்கம் பிடிச்சி வச்சுட்டு அவனையும் விட மாட்டேங்கிறாங்க. அவனும் அழுதுகிட்டே இருக்கான், என் அம்மாவை விட்டுருங்கன்னு, என்ன வேணாலும் பண்ணுங்க, என் குழந்தைய மட்டும் தயவு செஞ்சு விடுங்கன்னு சொல்ல அப்புறம் ஷென்னு வேணும்னே ஹீரோயினை போட்டு அடிக்கிறா. ஹீரோயின் வாயிலிருந்து பிளட்லாம் வருது.
திடீர்னு பார்த்தா நிறுத்துங்கன்னு ஒரு குரல் கேக்குது. அங்க பார்த்தா ஹீரோவும் ஹீரோட அம்மாவும் வந்து நிக்கிறாங்க. என்ன தைரியம் தான் அவங்க மேல கை வச்சிருப்ப? ஒரு குழந்தைய போய் இவ்ளோ டார்ச்சர் பண்ணிருக்கே, நீலாம் மனுஷியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது அது இல்லையா நீங்க தப்பா புடிச்சிட்டு இருக்கீங்க. அவ என்னையும் என் பேபியை ஹர்ட் பண்ணிட்டா தெரியுமா? அவ நல்லவளே கிடையாது. அவளை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, ஏய் நீ எல்லாம் என்ன பொண்ணு? ஒரு பச்சை பிள்ளைய போய் இவ்ளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அது ஆமா நான் பண்ண தப்பு தான், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ எந்த தப்பும் பண்ணாம அவங்க உன்னை இவ்ளோ டார்ச்சர் பண்றாங்க. நீ பார்த்துட்டு பொறுமையா இருக்க. நீ உனக்காக பேச மாட்டியான்னு சொல்ல, அங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே ஹீரோயினை விட்டுட்டு சென்னுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்றாங்க. முதல்ல அமைதியா இருங்க. இங்க இருக்கிற எல்லா வீடியோவும் லைவ்ல எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் பார்க்கலன்னு நினைக்கிறியா? நீ பண்ண டார்ச்சர் எல்லாமே எனக்கும் தெரியும். நீ ஒருத்தர் எவ்வளோ டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டே இருப்பாள் ஒருத்தி. அவளுக்கு செம்ம அடி. இதுக்கப்புறம் அவன் மேல நீ ஏதாவது கை வச்ச அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான். அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அந்த லேடிக்கு. கணத்துல கை வச்சுட்டு அமைதியா இருக்க. இங்க பாருங்க, நான் உங்களோட ஃபியான்சி, உங்களுக்கு தெரியும்லன்னு சொல்ல, ஃபியான்சேவா? நான் எப்ப சொன்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒருத்தரை நீ டார்ச்சர் பண்றதை பார்த்ததுக்கு அப்புறம் உன் மேல இருந்த கொஞ்சோன்னு பாசமும் இப்ப போயிடுச்சு. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு, இல்லைன்னா அவ்வளவுதான். என்னோட வாழ்க்கையில எனக்கு என்ன வேணுமோ நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்ல, என்ன இப்படி பேசுறீங்க? அதாவது ஷென் ஃபேமிலிக்கும் லியாங் ஃபேமிலிக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, தெரியும்ல? தெரியுமா? நான் உன்னை எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு உன் டாக் ரொம்ப முக்கியம். டாக்கை கூட்டிட்டு வெளியே போ. அதை விட்டுட்டு இருக்கிற மனுஷங்களை கஷ்டப்படுத்தாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசுறான். போய் அவன் மேல உங்களுக்கு அவ்வளோ ஆக்குறியா? என் மேல கோவப்படுறீங்கன்னு சொல்ல, அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே அங்க இருக்கிற லின்னோட கண்ணத்திலே ஒரு அறையிறாங்க. இங்க பாரு, சென் ஃபேமிலிக்காக போனா போட்டு நான் அமைதியா இருந்தா என் வீட்டு மருமகளை நீ இந்த மாதிரி பண்ணுவியா? அவ என் வீட்டு மருமக. இந்த மாதிரி அவளை பப்ளிக்ல இன்சல்ட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. உன்ன மாதிரி கேரக்டர் இருக்க ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா எனக்கு தான் கஷ்டம். ஸோ அதனால ஒண்ணு நான் இப்பவே ரிஜெக்ட் பண்றேன்னு அம்மாவும் சொல்றாங்க. நீங்க ஓவரா பேசுற மாதிரி இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சி கெஞ்சிரா. என்ன தப்பு பண்ணிட்டியா? இதுக்கப்புறம் அவளை புள்ளி பண்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்ண, அவ்வளவுதான் விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க குட்டி பையனை பாக்குறான். உன்னை அவ அடிச்சாளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இந்த பையன் வேற தலையாட்டுறான். அதை பார்த்துட்டு போய் ஒரு குட்டி பையனை போய் டார்ச்சர் பண்ணிருக்கேன், நீலாம் மனுஷி அடி அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவ பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, இங்க பாரு உன்னை யாரெல்லாம் அடிச்சாங்க டார்ச்சர் பண்ணாங்க அவங்களெல்லாம் திரும்ப அடின்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கா ஹீரோயின். இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ண மாட்ட, உனக்கு பதிலாக நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே இதுக்கப்புறம் இந்த ஷென் ஃபேமிலிக்கும் நமக்கு இடையில இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் முடிச்சிருங்க, இவளை முதல்ல இங்கேருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, ஷென் அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. அவ அங்கேருந்து போகும்போதே ஹீரோயினை திட்டிட்டு தான் போறா, உன்னை சும்மா விட மாட்டேன்டின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க, ஐயோ குழந்தைய பார்த்தா ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுதுன்னு சொல்லி குழந்தையோட மூஞ்சியை மறைச்சிட்டு, சரி இவ ஃபேஸை பார்த்தானே அந்த மார்க்கை பார்த்தா கண்டிப்பாக இவங்க குழந்தையா இருக்காதுன்னு நினச்சிருவாங்கன்னு சொல்லி யோசிக்க, நான் உங்ககிட்ட கேட்குறேன், நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல். இது உண்மையாவே உன்னோட குழந்தையா? சொல்லு, இது எனக்கு உனக்கு பிறந்த குழந்தையான்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஹீரோயின் வந்து இல்லை இது உங்க குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா கண்டிப்பா அவங்க குழந்தைன்னு அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, பேசாம இந்த குழந்தைய நம்மளே வச்சுக்கலாம், உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு உங்க குழந்தை இல்லைன்னு சொல்ல, ஆனா சின்ன வயசுல இவன் இருந்தப்ப இதே மாதிரி பர்த் மார்க் இவனுக்கு இருந்ததே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஹீரோவும் சொல்றான், அம்மாவும் சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோ என்னால அதை ஏத்துக்க முடியல. இல்ல இந்த பர்த் மார்க்குங்கிறது இடையில கூட வந்திருக்கலாம், ஸோ கண்டிப்பா இது உங்க குழந்தை இல்ல, உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. ஏன்னா எப்பயுமே என்னை வந்து இவங்க ஃபேமிலியில ஏத்துக்க மாட்டாங்க, எதுக்கு தேவையில்லாம நம்ம போகணும், அது மட்டும் இல்லாம சென் ஃபேமிலிக்கும் லியாங் ஃபேமிலிக்கும் இடையில இருக்க பிரச்சனையில நம்ம போக வேணாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. உடனே அம்மா சொல்றாங்க, சரிம்மா வேணா ஒண்ணு பண்ணலாம், எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நீ இங்க தனியா தானே இவனை விட்டுருக்க, நான் வேணா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன், ப்ளீஸ் என் பேரை மாதிரி பாத்துப்பேன், நீ வேலையை முடிச்சுட்டு வந்து கூட்டிட்டு போ ப்ளீஸ்மா, எனக்கு ஆசையா இருக்கு எனக்காக அப்படின்னு சொல்ல, சரி நீங்க பத்திரமா பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும், சரி நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட இருந்து நான் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் செஞ்சு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முடிய எடுத்திருப்பான் அந்த பையன் கிட்ட இருந்து. பத்திரமா இருக்கணும், அவங்க பேச்சு கேட்டுட்டு இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, குட்டி பையனும் ஓகேன்னு சொல்லிட்டான். சரி ஏதாவது தொந்தரவு பண்ண கிட்ட சொல்லுங்க, நான் வந்து கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்கு. அங்க வந்து ஹீரோவும் போயாச்சு. இருந்தாலும் ஹீரோக்கு டவுட்டா இருக்கு, கண்டிப்பா இது என்னோட குழந்தை தானே. ஆமாடா அவ பொய் சொல்றா, எதுக்காக பொய் சொல்றா மறைக்கிறான்னு தெரியல, ஆனா இது உன்னோட குழந்தை தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்க குட்டி பையனுக்கு தேவையான ட்ரெஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த பையனுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இதெல்லாம் எனக்கா அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இதெல்லாம் உனக்காக பார்த்து பார்த்து ரெடி பண்ணது. இதுல உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லுன்னு சொல்ல, பிடிக்கலன்னா நான் சொல்ல மாட்டேன், எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. என் அம்மாட்ட காசே இல்லை, எனக்கு இதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. இருந்தாலும் எங்க அம்மா என்னை பத்திரமா தான் பார்த்துக்கிட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான். ஏப்பா இப்படிலாம் சொல்ற? சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் என் பேரங்கிற மாதிரி அம்மாவுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்கிட்ட பணம் வாங்கினா கூட அவன் அந்த பணத்தை யூஸ் பண்ணவே இல்லை போல இருக்குன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் இந்த குட்டி போய் சொல்றான், அம்மா கிட்ட பணம் இருந்தது, ஆனா அந்த பணத்துல என் பாட்டியும் என் மாமாவும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் எல்லாமே புரியுது. ஓ, அவங்க 2 பேர் தான் இவகிட்ட இருந்து கார்டை வாங்கிட்டு போயிருப்பாங்களோன்னு. ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படா வரும் அப்படின்னு அம்மா கேட்க, சீக்கிரம் வந்துருமா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பாட்டி கையில இது பேங்கிள் மாதிரி போட்டிருக்காங்க. என் வீட்டோட வாரிசு நீ, ஒரே ஒரு வாரிசு நீ தான், நான் கரெக்டா சொல்றேன், நீ தான் என் வீட்டோட வாரிசா இருப்ப. ஸோ இந்த பேங்கிள் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி குட்டி பையன் கையில அந்த பிரேஸ்லெட்டை போட்டு விட அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்கு பாட்டி, தேங்க்யூ, ஆனா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அம்மா யாரும் எக்ஸ்பென்சிவா கிஃப்ட் கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல, இங்க பாரு நீ அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்லாம் சொல்லாத, நீ எங்க வீட்டோட வாரிசு, உன்கிட்ட இது இருக்கிறது எங்களுக்கு ஹாப்பியா இருக்குன்னு 2 பேரும் சொல்ல, அப்புறம் பாட்டிக்கு தான் கஷ்டமா இருக்கு. டேய் சீக்கிரம் ரிப்போர்ட்டு கொண்டு வாடா, அப்பதான் அவகிட்ட சொல்லிட்டு இவளை நம்மளே வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, சேம் டைம் அடுத்து இங்கே தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கால அந்த ஆஃபீஸில். ஆக்சுவலி அங்கே எப்பயும் போல புள்ளி கேங் வந்து நம்ம ஹீரோயினை ஓவரா இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு வந்து உனக்கு தாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஆமாம் ஆமாம் ரொம்ப தான் எம்ப்ளாயி அவார்டு, இப்போ பெரிய கஸ்டமர் வராங்க, இன்னைக்கு ஒரு பெட் கட்டிக்கலாம், யார் இன்னைக்கு அதிகமாக சேல் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், நீ மட்டும் அதிகமாக சேல் பண்ணிட்ட கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து நான் போயிடுவேன், அப்படி இல்லைன்னா நீ போயிடணும், ஓகேவான்னு சொல்லி ஆர்குமெண்ட் போக ஹீரோயினும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன புள்ளி பண்ணுறதோ இல்லை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசுறதோ நீ வச்சுக்கிட்டா அவ்வளோதான், நீ சொன்னபடி நான் வின் பண்ணிட்டா, நீ இந்த இடத்த விட்டு போயிடணும், இதுக்கப்புறம் நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருப்பேன்னு நினைக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. பார்க்கலாம், அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படியும் கஸ்டமர் யாரும் உன்னை தேடி வர மாட்டாங்க, என்னை தேடி மட்டும் தான் வருவாங்க, நீ இங்கேருந்து போகதா போறேன்னு மனசுக்குள்ள பிளான் பண்ணிட்டு இவகிட்ட கஸ்டமர் யாரும் போகக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அலர்ஜிக்கு வர மாதிரி ஸ்கார்ப்ல ஏதோ ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டா கண்டிப்பா அவ போட்டானா அவ ஃபேஸ் ஃபுல்லா அலர்ஜி ஆயிரும், அவ எப்படி இங்கேருந்து போயிடுவா, அதுக்கப்புறம் ஒரே இதா இங்கேருந்து அனுப்பிட்டு நான் மட்டும் இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு இவ பிளான் பண்றா. சரிடி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த ஆஃபீஸில் இருக்க போகிறது நீயா இல்லை நானான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும்னு சொல்ல, அப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. அதுக்கப்புறம் இந்த லேடி வேணும்னே ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துட்டு ஹீரோயினோட ஸ்கார்ப்பில் போய் ஏதோ ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா. நீ இந்த ஸ்கார்ப்பை கட்டு, உன் ஃபேஸ் ஃபுல்லாக அலர்ஜி ஆகும், யாரும் உன் பக்கத்தில் வர மாட்டாங்க, வர கஸ்டமர்ஸ்லாம் என்கிட்ட தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு போக கரெக்டாக ஹீரோயின் வேற ஆப்போசிட்டில் வரா. அப்படியே மறைச்சி எடுத்துட்டு போக அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவ போறா. ஹீரோயின் இந்த ஸ்கார்ப்பை கட்டுறதை பார்த்துட்டு அவளுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. கண்டிப்பா இவ எப்படின்னு தோத்துதான் போறான்னு. ஹீரோயின் கரெக்டா அங்க இருந்து வர ஹீரோயினுக்கு அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபேஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே சின்ன சின்னதா கொப்பள மாதிரி வந்துருச்சு. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. நான் எப்படி இதோட கஸ்டமர் அட்டன் பண்ணுவேங்கிற மாதிரி அவளுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம பாட்டி தான் காட்டுறாங்க. பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸா சிஸ்டர்ஸான்னு தெரில, அப்படி எல்லாரும் வராங்க. இதான் உன் பேருனா, வா கியூட்டா இருக்கான் அழகா இருக்கான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏய் செம்ம கியூட்டுப்பா அப்படின்னு சொல்ல, சரி என்ன நடந்தது, இதான் உன் பேருனா உண்மையா சொல்லுன்னு சொல்ல, அதுக்கு தான் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இப்போ போயிருக்கு, இன்னும் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்ல அசிஸ்டன்ட் பையன் ரிப்போர்ட்டை கொண்டு வரான். ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்க என்ன ஆகுதுன்னு தெரியல பாட்டிக்கு. பயந்து போய் ஓப்பன் பண்ணி பார்க்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாவ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவன் தான் என் பேரை, இதுக்கப்புறம் இவனை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, சீக்கிரம்டா சீக்கிரம் போய் பையனை வர சொல்லு, அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்ல, அப்புறம் இனி நம்ம மருமகளை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு, அவளை யாரெல்லாம் புள்ளி பண்றாங்களோ அவங்கெல்லாம் பழி வாங்கணும். அப்புறம் நம்ம இப்போ எல்லாருமே அந்த கம்பெனிக்கு போறோம், அவகிட்ட நிறைய சேல் பண்ணணும், அதுவும் அவகிட்ட மட்டும் தான் வாங்கணும். ஸோ எல்லா கஸ்டமரும் அவகிட்ட தான் வராங்கன்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி ஆஃப் த இயர் கூட அவளுக்கு தான் கிடைக்கணும். சரியா வாங்க அப்படி நம்ம மருமகளை பார்க்க போல அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி என்ன வாங்கலாம், 5 மில்லியனுக்கு வாங்குறேன் 10 மில்லியனுக்கு வாங்குறேன்னு எல்லாரும் பிளான் பண்ணிட்டு அவங்க வந்து கிளம்பி வராங்க. நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபேஸ் ஃபுல்லாக அலர்ஜி ஆயிடுச்சு. நீ வேணா லீவ் எடுத்துக்கிறியான்னு சொல்லி மேனேஜர் சொல்றாரு. இல்லை இன்னைக்கு என்னால் லீவ் போடவே முடியாது, நான் மாஸ்க்கு போட்டுக்கிறேன், மாஸ்க்கு போட்டுட்டு நான் கஸ்டமர் அட்டன் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போறா. அப்புறம் என்ன பண்ணுறது, அவளுக்கு வேற வழி தெரியல, ஏன்னா பெட்டில் தோற்று போயிட்டா கண்டிப்பாக இந்த கம்பெனி விட்டே போயிடணும்னு சொல்லி வேற சொல்லியிருப்பாள்ல, அதனால எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. மாஸ்க் போட்டிருக்கான்ட்டு யாருமே இவகிட்ட வரவே மாட்டேங்கிறாங்க. சீச்சி இந்த பொண்ணு என்ன மாஸ்க் போட்டிருக்க, அலர்ஜியான பொண்ணுலாம் இங்கே வச்சிருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும்
அங்கே விரட்டி விரட்டி விட்றாங்க. ஹீரோயினோட பக்கத்தில் ஒருத்தருமே போல. ஆனால் அங்கே இருக்க மற்ற எல்லாரும் கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ண, இதுக்கு மேலே நீங்கள் எதுக்கு இருக்க, பேசாமல் நீ வீட்டுக்கு போ, எல்லாரும் உன்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோயின் போகிற மாதிரி தெரியல. எப்படியும் பெட்டில் தோற்று தான் போகிற, அதுக்கப்புறம் எதுக்காக இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, திடீர்னு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்தாச்சு. வந்தவங்க எல்லாம் ஹீரோயின் கிட்ட தான் சேல் பண்ணலான்னு வராங்க. வாவ், காஸ்ட்லியான பேக்ஸ்லாம் அவன் வாங்கிட்டானா என்ன பண்ணுறது, நம்ம தான் இந்த கஸ்டமர் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அலர்ஜி, அவகிட்டலாம் போகாதீங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண ரெடியாக இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆன்ட்டியோட பக்கத்தில் வராங்க. பட் எங்களுக்கு யாரோட சர்வீஸும் தேவையில்லை, எங்களுக்கு இந்த பொண்ணோட சர்வீஸ் தான் வேணும், நீ தாமே எங்களுக்கு காட்டணும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஏதாவது பண்ணி கரெக்ட் பண்ணலான்னு சொல்லி எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அது நடக்கவே இல்லை. ஸோ அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே இவங்க எல்லாருமே வாங்கிட்டாங்க. என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே வாங்கிக்கணும்னு சொல்ல எல்லாரும் காஸ்ட்லியான பொருளாக வாங்கிட்டு இருக்காங்க. என்னது, அவள் அதிகமாக சேல் பண்ணிட்டானா, அதுக்கப்புறம் பெட்டில் நான் தோற்று போயிட்டேன்னா இங்கேருந்து போயிருமே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் அங்கே இருக்கிற நம்ம புள்ளி கேங் லேடி வேற ஃபீல் பண்ணுறா. அப்புறம் பேக்லேயே நியூ மாடல்ஸ்லாம் காட்டுமான்னு சொல்ல ஹீரோயின் எல்லாத்தையும் காட்டுறா. ரொம்ப சீப்பாலாம் காட்டாத, எக்ஸ்பென்சிவாக காட்டுன்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் அவள் ரொம்ப புவர், அவளுக்கு இந்த மாதிரி புவராக இருக்க தான் தெரியும், நான் காட்டவா எக்ஸ்பென்சிவான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. எங்களுக்கு நீ காட்டுறதெல்லாம் பிடிக்கல, நீ அந்த பக்கம் போ, எங்களுக்கு தேவை வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்ல, இங்கே பாருங்க இவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இவன் மூஞ்சி ஃபுல்லாக பார்த்தீங்களா அலர்ஜின்னு சொல்லிட்டு மாஸ்கை கழட்டி காட்டுறாங்க. இவகிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜி ஒட்டிக்கும், போகாதீங்க அவகிட்டன்னு சொல்ல, என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவேனின்னு சொல்லிட்டு அவளுக்கு விருப்பமே இல்லைன்னா அவன் மூஞ்சி எதுக்கடி பார்க்க விட்ட, போ இந்த பக்கம்னு சொல்லிட்டு இவ என் வீட்டு மருமக. அப்புறம் உன்கிட்ட ஒன்று சொல்லணுமா, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டு வந்துருச்சு, அவன் என் வீட்டு பேரன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, அதுக்காக உனக்கு தான் கிஃப்ட் வாங்க நாங்கள் எல்லாம் இங்கே வந்தோம். ஸோ இந்த ரிப்போர்ட் படி நீ என் வீட்டு மருமகளை தான் ஆக போகிறேன்னு சொல்ல, அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. ரிப்போர்ட்டை வாங்கி செக் பண்ணி பார்க்க செம்ம டென்ஷனாக இருக்குது. அது எப்படி இவ்வளோ பெரிய வீட்டுக்கு அவன் மருமகளாக போவா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அங்கே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து ஸ்டாஃப்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு, இங்கே பாருமா இதெல்லாம் உனக்காக வாங்கின ஜுவல்ஸு, ஸோ இந்த ஜுவல் எல்லாம் நீ போட்டுட்டு என் வீட்டு மருமகளா கெத்தா வந்து நிற்கிற, இதுக்கப்புறம் உன்னை யார் புள்ளி பண்ணுறான்னு நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. ஆனால் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போல இருக்குது, எனக்கு வேணான்னு சொல்ல, இங்கே பாரு இதுக்கப்புறம் நான் உன்னோட அம்மான்னு என்னை கூப்பிடு, சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஓவராக பேசுகிறாங்க ஆன்ட்டி. ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு இப்போ மாறிடுச்சு. இதெல்லாம் பார்க்குற புள்ளிக்காங்க இவ்வளோ சும்மா விடக்கூடாது, இவங்க அம்மாவை வர வச்சு இவளை ஏதாவது ஒன்று பண்ணி பழி வாங்கணும், இந்த ஊரை விட்டு இவளை அனுப்பணும், அப்போ தான் நான் வின் பண்ண முடியும், இவளை அவ்வளோ ஈஸியாக பணக்கார வீட்டுக்கு மருமகளாக்க விட்டுருவனாங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரிம்மா சீக்கிரம் ரெடியாரு, என் பையனோட வந்து நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்பா எப்படியோ நிம்மதியா இருக்கு, உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி மேனேஜர் சொல்ல மற்றவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக பேசுகிறாங்க. ஆனால் அந்த புள்ளிங்க எங்களை அடிக்க தான் இவளை இப்படியே விட முடியாதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாரு உடனே நீ வா, நீ மட்டும் இப்போ இங்கே வரல அவகிட்ட இருக்க பணம்லாம் உனக்கு கிடைக்காது, அவள் நிறைய பணம் வச்சிருக்கா வான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண கரெக்டாக ஹீரோயினோட அம்மாவோட என்ட்ரி வந்தோடனே ஹீரோயின் கிட்ட, ஆமாம் பணம் கொடுக்காம இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க, அம்மா நான் மாதம் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு தான் இருக்கேன், எதுக்குமா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்ல, என்னடி நீலாம் ஒரு பொண்ணா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, எனக்கு தேவையான பணத்தை கொடுக்காம என் பையனை என்னையும் கஷ்டப்படுத்துறா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்தது நினச்சி இப்போதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி அவங்க தப்பாக பேசுகிறாங்க. என்ன பேசுறீங்க நீங்கள், இது நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ், இங்கே எது போங்கன்னு சொல்ல, உன்னை விட மாட்டேன், எனக்கு பணம் கொடுக்காம விட மாட்டேன், நாங்கள் இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காஸ்ட்லியான பொருள் எல்லாத்துலேயுமே தண்ணியை தூக்கி ஊற்றுறாங்க, ஜூஸை தூக்கி ஊற்றுறாங்க, ஸோ இங்கே இருக்கிற எல்லா பொருளுக்கும் நான் காசு கொடுத்து தான் ஆகணும், என்கிட்ட காசு இல்லை, ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கே போங்கம்மா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ஹீரோயின் சொல்கிறா. பட் அந்த லேடி கேட்குற மாதிரி தெரியல. கண்டிப்பாக இங்கே இருக்கிறதெல்லாம் சும்மா விட மாட்டேன், எனக்கு பணம் கொடுக்கல உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி திரும்ப பேசிகிட்டே இருக்காங்க. உங்களுக்காக நான் எல்லாமே பண்ணேன், என்ன பண்ணாமல் இருந்தேன், என் பையனோட படிப்புக்கு வச்சிருந்த காசை கூட நீங்கள் கேட்ட உடனே கொடுத்தேன், அங்கேருந்து வீட்டில் திருடிட்டு போயிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க, இப்போ வரைக்கும் என் பையனையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் எல்லாமே உங்களுக்கு நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, சீச்சி நீ என்ன பொண்ணு, ஒரு பெத்த அம்மாவை பத்திரமா பார்த்துக்க தெரியல, நீலாம் ஒரு பொண்ணா, ஆன்ட்டி இவ ரொம்ப மோசமான பொண்ணு, முதல்ல இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல, அப்புறம் அங்கே அந்த லேடி கத்த ஆரம்பிக்க அங்கே இருக்க மேனேஜருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இப்போ உங்களுக்கு பணம் தானே வேணும், இதை எடுத்துகிட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுத்த கார்டை கொடுக்கலான்ட்டு போகிறா ஹீரோயின். அதுக்குள்ளே ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ வரான். என்ன இந்த கார்டு எதுக்கு நீ தர, அவங்க யார் உனக்கு, அவங்களுக்காக இதெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு நல்ல அம்மா கிடையாது, உன்னை எப்பயுமே டார்ச்சர் பண்ணுற ஒரு அம்மாவாக இருக்காங்க, நீ அவங்களுக்காக இன்னும் எவ்வளோ தான் செய்வ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஒன்றும் புரியல ஹீரோயினுக்கு. சைலண்டாக நிற்க, ஏய் நீ யார்டா இதை பற்றிலாம் பேச, அவள் எனக்கு பணம் கொடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை, ஸோ அவள் எனக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க மாதம் நான் வாங்கின சம்பளம் எல்லாமே உங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன், எனக்குன்னு நான் எதுவுமே எடுத்துக்கிட்டதில்லை, என்னையும் என்
என் பையனையும் கஷ்டப்படுத்தா விட்டுருக்கீங்க. உங்களுக்காக நான் எவ்வளவோ பண்ணிட்டேன். இதுக்கு மேலே பண்ண என்கிட்ட எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக வாழ விடுங்க. நானும் என் பையனும் தனியாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேச, அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கே கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லி அம்மாவும் ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பேசுறதெல்லாம் கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு பணம் கொடுப்பியா மாட்டியா? பணத்தை கொடு, நான் போய்கிட்டே இருக்கேன். இதுக்கப்புறம் மாதம் மாதம் எனக்கு பணம் வரணும். வரலைன்னா கண்டிப்பாக நான் இங்கே வந்து சண்டை போட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி ஓவராக பேச ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு. நீ எல்லாம் என் பொண்ணா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அடிக்கிறதுக்காக அந்த லேடி கையை வாங்க டென்ஷன் ஆயிடுச்சு அம்மாவுக்கு. என்ன தைரியம் தான் என் மருமக மேலே கை வைப்பேன், நீலாம் ஒரு அம்மாவான்னு சொல்லி அப்படியே கணத்தில் ஒரு அறையிறாங்க. ஒன்றும் புரியல அந்த லேடிக்கு. எவ்வளோ தைரியம் தான் என்ன அடிப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த லேடி ஒரு பக்கம் கத்த, நீ எவ்வளோ தைரியம் தான் என் மருமக மேலே கை வைப்ப. இதுக்கப்புறம் அவளுக்கு நீ அம்மா கிடையாது, நான் தான் அம்மா. அவளுக்கு அம்மாலாம் இல்லை. நீ உன்னை மாதிரி ஒரு அம்மா அவளுக்கு தேவையே இல்லை, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம லேடி. அங்கே பாரு, இதுதான் உனக்கு கடைசியாக சொல்கிறது, ஒழுங்கா இங்கேருந்து ஓடிடுன்னு சொல்ல, சார் நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் ஏதோ ஒரு ஃபைலை கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உன் பையன் பண்ண கிரிமினல் ரெக்கார்டு எல்லாம் இருக்குது. இதை போலீஸ்கிட்ட கொடுத்தனா உன் பையனை கொத்தோடு தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஒன்று உனக்கு இவளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி இந்த லெட்டரில் சைன் பண்ணி கொடுத்துட்டு ஓடிடுன்னு சொல்ல, ஐயோ என் பையன் நல்லா இருந்தா போதுன்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு குடுன்னு அப்படியே ஓடிடுச்சு அந்த லேடி. அப்பா இப்போ தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்புறம் இரு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எப்போ பார்த்தாலும் புள்ளி பண்ணிகிட்டே இருப்பாள் ஒருத்தி. அவகிட்ட ஹீரோ திரும்புகிறான். ஐயோ என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, கண்டிப்பாக நான் மாட்டிக்குவேங்கிற மாதிரி அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே பயந்துட்டு உட்காந்துட்டா. உனக்கு வேலை போச்சு கிளம்புன்னு சொல்ல அவள் பயந்து போய் அப்படியே ஓடிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இங்கே இருக்க மெய்ட்ஸ் எல்லாமே உன்னை பத்திரமா பார்த்துப்பாங்கம்மா, நீ கவலைப்படாதான்னு சொல்ல, அப்புறம் இந்தா என் வீட்டோட சொத்து எல்லாம் இதுக்கப்புறம் உனக்கு தான். என் பையன் உன்னை பத்திரமா பார்த்துப்பான். அவன் உன்னை ஏதாவது பண்ண என்கிட்ட சொல்லு, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போக ஹீரோக்கு ஹாப்பியாக இருக்குது. சாரி நான் இத்தனை வருஷமா உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, நீங்கள் எனக்கு நல்லதா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன், உன்னை பத்திரமா நான் பார்த்துப்பேன், உன்னையும் பையனும் பத்திரமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஹீரோ ஹாக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம குட்டி பையனுக்கு சர்ஜரி பண்ணுறாங்க. அதாவது அந்த பர்த் மார்க் போறதுக்காக, நம்ம ஹீரோக்கும் பர்த் மார்க் இருந்திருக்கும், அதுக்காக சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி குட்டி பையனுக்கும் பண்ண சர்ஜரி சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் யாரும் என்ன ஸ்கூலில் மான்சர்னு கூப்பிட மாட்டாங்க, என் பர்த் மார்க்கை பார்த்து கிண்டல் பண்ண மாட்டாங்க, ஹாப்பியாக இருக்குன்னு குட்டி பையன் சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் வாமிட் பண்ணுறா. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. அது எப்படி நடக்கும், என்னால் குழந்தைக்கு அப்பா ஆக முடியாதுன்னு சொன்னாங்களேன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, நீங்கள் அப்பா ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்ல ஹாப்பி ஆயிடுச்சு நம்ம ஹீரோக்கு. அப்போ அந்த ரிப்போர்ட்டு பொய்யா அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக இருக்க, அப்புறம் குட்டி பையன் சொல்கிறா, எனக்கு தம்பியோ தங்கச்சியோ வரப்போகுது, எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி அவனும் குதிக்க, ஆமாம் எனக்கும் நிம்மதியாக இருக்குது, என்னோட ஃபேமிலி இப்போ தான் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஹீரோக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவியை இங்கே முடிச்சிருக்காங்க. ரொம்ப குட்டியான ஷார்ட்டான மூவி. யாருக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி பார்க்க மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.